மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம் 3வது பாதம் கடக ராசியில் தானுங்க மார்ச் மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மார்ச் மாதத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் என்னென்ன மாற்றங்களை நம்ம சந்திக்க போகிறோன்றது பற்றி தானுங்க முழுமையாக நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். மேஷ ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக வரக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் மேஷ ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 2ஆம் பாவகத்தை மேஷ ராசியாதிபதி செவ்வாய் பார்க்கிறார். தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறாரு. செவ்வாய் யோகமாக இருக்கிறாரு, சூரிய மங்கள யோகம், அந்த யோகத்தையும் பார்க்கிறாரு குரு பகவான். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்க தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான ஒரு மாற்றங்களை ஒரு வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம்னு வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பேர் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறீங்க. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறனுங்க, குடும்ப சூழலில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறனுங்க, உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்துருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. ஏன்னா கவலைகள் அப்படின்றதுக்கு அதுக்கு பஞ்சமே இல்லை. இந்த மார்ச் மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த அடிப்படையில் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா, முதல்ல மேசராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை குரு பகவான் பார்ப்பதே நமக்கு யோகம். அதுபோக லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தானே செவ்வாய் இருக்கார், லாபஸ்தானத்தில் தானே செவ்வாய் இருக்கார். அப்போது அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோடு இங்கே சேர்றாரு. அப்போ நம்ம மேசராசிக்கு 12வது பாவகமாகவே இருக்கட்டும். 12வது பாவகத்தில் சுக்கிரனை கொண்டும் மறைவு ஸ்தானம் கிடையாது. 8 கிரகங்களுக்கும் 12வது பாவகம் மறைவு ஸ்தானம்னா அந்த சுக்கிரனுக்கு மட்டும் விதிவிலக்கு, மறைவு ஸ்தானம் கிடையாது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்க, லாபஸ்தானத்தில் செவ்வாய் தனகாரகனுடைய பார்வையில் வந்து தனஸ்தானத்தை பார்க்க, இந்த லாபஸ்தானாதிபதியும் 3வது பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம்னு வச்சுக்கோங்களேன். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு, மேசராசியில் பிறந்தவங்களுக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மாற்றங்களும் பலன்களும் வந்துட்டு போகிறது இல்லைங்க. நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நமக்கு பலன்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இந்த நேரத்தில் நான் காசு பணம் கொடுத்து விட்டேனுங்க, வாங்க முடியல, வாங்கிட்டேனுங்க கட்ட முடியல, எதிர்பார்ப்பு ஒன்று கொடுத்த இடத்துல வாங்க முடியலைங்க, இல்லை வாங்கின இடத்துல கட்ட முடியலைங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலால் பொருளாதார ரீதியாக நீங்கள் வாங்கின இடத்துல கட்டுறதுக்கான ஒரு தகுதியும் உருவாக்கி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். கொடுத்த இடத்துல வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த பிரபஞ்சம் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். சார் எத்தனை நாளில் சார் இந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்? அடுத்த கேள்வி அங்கே வருது. 17ஆம் தேதிக்குள்ளார, இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய மனக்குழப்பம், மன அழுத்தம் சரியாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரி படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் எங்களுக்கு வாய்க்குமா சார்? ஒரு ஜாதகத்திலேயே அந்த 2வது பாவகம், 6வது பாவகம், 11வது பாவகம் முக்கியமான பாவகம். 2வது பாவகம் தான் படிப்பு ஸ்தானம். பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்க
நிறைய பேர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, போக்குவரத்து துறை, விமானத்துறை நிறைய பேர் இருக்காங்க மேசராசியில் பிறந்தவங்க. ஏன்னா கடமை பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்கள மேசராசியில் பிறந்தவங்களும் ஒருத்தர். அதாவது மக்களுடன் தொடர்புள்ள வேலை, நமக்காக நம்ம வாழறோமோ இல்லையோ நம்மளை சார்ந்தவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசியில் பிறந்தவங்க. ஏன்னா மேசராசியில் பிறந்தவங்க இன்றைக்கி வரைக்கும் இப்படி கையை பிடிச்சி தூக்கி விடுற இடத்துல தான் இருப்பாங்களே தவிர மற்றவங்க யாராவது கையை பிடிச்சி நம்ம தூக்கி விடுவாங்களான்ற இடத்துல நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. அப்போ இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமும் ஏற்படும். இது வந்துங்க உங்களுக்கு 14ஆம் தேதிக்குள்ளார. அது என்ன விவரம் அப்படின்னா, மேஷராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் இணைகிறார். அது வந்து புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புதன் ஏற்கனவே நமக்கு வக்ரத்தில் தான் இருக்கார். ஆனாலும் இந்த குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா, தனகாரகன், அந்த தனகாரகன் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிற தருணத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குற நம்ம முன்னோர்கள், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய அனுகிரகங்கள், நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் இந்த நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நல்லது நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது போதாதா இல்லையா? வருஷக்கணக்காக நாம் நினச்சிட்டு இருந்திருப்போம், இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு இருப்போம் டெம்பரவரியாக, இல்லை அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு தருணமாக இருக்கும். இந்த மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இந்த நேரம் அற்புதமாக இருக்கும். ஏன்னா மனசுக்குள்ளே முழுமையாக பதியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எத்தனையோ பேருக்கு ஐயா நான் விடிய விடிய படிக்கிறேனுங்க, படித்தது என்னன்றது படுத்து தூங்கிட்டால் மறந்து போயிடுறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ செல்வங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. இந்த நேரத்திலலாம் உண்மைக்கே சொல்கிறேனுங்க, மனசில் அச்சடித்த மாதிரி பதியன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையில் இருந்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரமானது சிறப்பாக இருக்குது. அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்குங்க. அதே போக 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவும் வந்து நமக்கு வக்ர நிவர்த்தி. அப்போது 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் ஆட்சி நிலையில் இருக்கார். அப்படி இருக்கிற பட்சத்தில் சந்திரன் யாருடைய சாரம் வாங்கியிருக்காரு? சனியுடைய சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ சந்திரன் நம்ம ராசிக்கு 10வது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தொழில்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் நமக்கு சாதகமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் என்னவோ மாதத்தில் 1 நாள் 2 நாள் இல்லை 10 நாள் ஏதோ ஒரு தருணத்தில் நமக்கான மாற்றத்தை நமக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க தான் செய்யுது. அறியாமை தெரியாததுனால தான் நல்ல நாட்களை நம்ம தாரவாத்திடுறோம். முயற்சி செய்தால் மட்டும் போதுமா, முயற்சி செய்தால் முன்னுக்கு வந்துடுவோமா, நம்மளை சார்ந்தவங்க நம்ம கூட இருக்கிறவங்க வருஷக்கணக்கு முயற்சி பண்ணுறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. முயற்சி இருந்தால் மட்டும் போதாதுங்க, முயற்சியோட கடவுளுடைய அனுகிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்மளால் போக முடியும். இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு முயற்சி எடுங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 பிள்ளைங்க ஒரே வகுப்பில் படிக்கிறாங்கன்னா 40 பிள்ளைங்களுடைய மனசுலையும் நாம் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க. மதிப்பெண் எடுக்கக்கூடிய குழந்தை என்னவோ ஒரே ஒரு மாணவி தான், இல்லை ஒரு மாணவன் தான். முயற்சின்றது 40 பேர் எடுக்கிறோம், ஆனால் வெற்றின்றது ஒருத்தருக்கு. அப்போது அந்த கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலம் அதிகம்னு சொல்கிறேன். மற்றவங்க வந்து முயற்சி பண்ண வேணாம், அது நான் சொல்ல வரலிங்க. முயற்சியோட கடவுளுடைய அனுகிரகங்கள் இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் சேர்த்திடும். அதனால் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த கோட்சார கிரக அமைப்புகள் மனசார சொல்கிறேன் சாதகமாக இருக்குது. பயன்படுத்தி பாருங்க. அனுபவித்து நான் பலன் சொல்லியிருக்கேன், ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கேன். அனுபவித்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீண்ட நாளாக கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக நம்ம எந்த வீடியோவும் கொடுக்கல. ஒரு சில விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தனுங்க.
அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த ஒரு 25 நாளில் அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு மாத பலன் கொடுக்குறேனுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் விவரம் என்னன்றது சொல்கிறேனுங்க. ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிகளுக்கும் தன வளர்ச்சிக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கும் புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சில பயிற்சிகளுக்காக கொஞ்சம் நான் வெளியூர் போயிருந்தேனுங்க. ஒரு 25 நாள் அதுக்காக மெனக்கெட்டுன்னு சொல்ல மாட்டேனுங்க. அதாவது ஒரு சில விஷயங்களை மனசார கிரகிச்சிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஒரு விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேனுங்க. நிச்சயமாக மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் சொல்லலைங்க, எல்லாருக்கும் எல்லா வளர்ச்சியும் வரணுன்ற ஒரு ஆசையில் தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். முழுமையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேனுங்க. அதை நான் வரக்கூடிய ஒரு பதிவில் உங்களுக்கு நான் விரிவாக விளக்கமாக நான் சொல்கிறேனுங்க. தயவுசெய்து வரக்கூடிய மார்ச் மாதத்தை சரியான முறையில் மேசராசியில் பிறந்தவங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பிரமாதமான ஒரு சூழ்நிலை உருவாகும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பன் சொல்லக்கூடிய மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.